ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றதன் காரணமாக 5 அமைச்சுகளுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அந்த அடிப்படையில் ஜனாதிபதியின் கீழ் காணப்படும் டிஜிட்டல் பொருளாதார பாதுகாப்பு அமைச்சு மற்றும் நிதி மற்றும் திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு ஆகிய 3 அமைச்சுகளுக்கும் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு மற்றும் தொழில் அமைச்சு ஆகியவற்றுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பதில் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சராக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் பொறியியலாளர் எரங்க வீரரத்ன, பதில் பாதுகாப்பு அமைச்சராக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர, நிதி மற்றும் திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி பதில் அமைச்சராக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும, வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா பதில் அமைச்சராக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா, அதேபோல பதில் தொழில் அமைச்சராக பிரதி தொழில் அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க ஆகியோர் நியமிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலைமையில் ஜனாதிபதி அடுத்த கட்டமாக சீனாவுக்கான விஜயத்தை மேற்கொள்ளப் போகிறார் என்பது இன்னும் ஒரு தகவல். தினக்குரல் பத்திரிகை சொல்கிறது. இம்மாத இறுதிக்குள் அனுர சீனா செல்வார், அதற்கு முன் இலங்கைக்கு பல விசேட சலுகைகள் என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் இப்போது பார்க்கலாம். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்திய விஜயத்தை முடித்து நாடு திரும்பிய பின்னர் இம்மாத இறுதிக்குள் சீன விஜயத்துக்கு திட்டமிட்டிருப்பதாகவும், இதனால் ஜனாதிபதியின் சீன விஜயத்திற்கு முன்னதாக சீன தூதுவரின் தலையீட்டின் பேரில் இலங்கைக்கு பல விசேட சலுகைகள் வழங்க திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. 700 படுகைகள் கொண்ட மருத்துவ கப்பல் தற்போது கொழும்பு துறைமுகத்துக்கு வெளியில் நங்கூரமிடப்பட்டுள்ளதாகவும், இதனால் இலங்கை மக்கள் இலவச மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள முடியும் எனவும் சீனாவிலிருந்து சுகாதார அமைச்சுக்கு கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழுவின் சர்வதேச துறையின் துணை அமைச்சர் திருமதி சன் ஹயன் இலங்கைக்கு விஜயம் செய்ததன் பின்னர் சீனாவின் இந்த முன்மொழிவு முன்வைக்கப்பட்டதாகவும், ஜனாதிபதியுடனான சந்திப்பின் பின்னர் குறித்த பிரேரணை சீனாவிலிருந்து சுகாதார அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மறுபுறம் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு பிரவேசிக்க சீனா தற்போது திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது. கடந்த அரசாங்கத்தின் போது ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை அடுத்துள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைப்பதற்கான சீனாவுக்கு அதிகளவான காணிகள் விடுவிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஹம்பாந்தோட்டையில் இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை பாரிய முதலீட்டு நிர்மாணிக்க சீனா தயாராக வருகிறது. தெற்காசிய பிராந்தியத்தில் மிகப்பெரிய சுத்திகரிப்பு ஆலையாக அதனை உருவாக்கி அந்த பிராந்தியத்தில் எண்ணெய் ஆதிக்கத்தை மாற்றுவதுதான் சீனாவின் திட்டம் என்று கூறப்படுகிறது. மேலும் கோட்டாபய ராஜபக்சவின் காலத்தில் சீன கப்பல்கள் இலங்கைக்கு வருவதற்கான விசேட ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின் மூலம் கோட்டாபய ராஜபக்சவின் காலத்தில் பல சீன கப்பல்கள் இலங்கை கடற்பரப்பை வந்தடைந்திருந்தன. ஆனால் ரணிலின் ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடியால் சீன கப்பல்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் பிரவேசிப்பது ஒரு வருடத்துக்கு இடைநிறுத்தப்பட்டது. ரணில் விக்ரமசிங்கவின் இந்த முடிவை சீனா சகித்துக் கொள்ளவில்லை. அதன் காரணமாகவே ரணில் ஆட்சியில் இலங்கையுடன் சீனா அதிக நட்பு இருக்கவில்லை. அத்துடன் அந்த கால அவகாசம் ஜனவரி 15ஆம் தேதி நிறைவுக்கு வருகிறது. இதன்படி ஜனவரி 15ஆம் தேதிக்கு பின்னர் சீன கப்பல்கள் இலங்கைக்கு விஜயம் செய்ய அனுமதிக்கப்படும். இவ்வாறான ஒரு கப்பலுக்கு சீனா ஏற்கனவே இலங்கையிடம் அனுமதி கோரியிருப்பதாக உத்தியோகபூர்வமற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் அதற்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அனுமதி கொடுப்பாரா இல்லையா என்பது ஜனாதிபதியின் சீன விஜயம் ஆரம்பிக்கும் போதே அந்த நேரத்தில் தீர்மானிக்கப்படும் என்பதாகவும் அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காலமில் இந்திய விஜயத்தை முடித்துக் கொண்டு ஜனாதிபதி சீனாவுக்கான விஜயத்தை மேற்கொள்ளப் போகிறார். அந்த விஜயத்துக்கு முன்பதாக இலங்கை சீனாவுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் காணப்படுவதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம்.